வணக்கம் விவசாய சொந்தங்களே. குறைந்து வரும் விவசாயம், மறைந்து வரும் பாரம்பரியம், மாற்றத்திற்கான ஒரு களஞ்சியம் நமது விவசாய களஞ்சியம். நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும். முழு வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய வீடியோ பதிவில் ரோஜா பூச்செடி, அந்த ரோஜா பூச்செடியானது எப்படி உரம் கொடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்கலாம். வாங்க மக்களே. ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி இதன் அடிப்பகுதியானது நன்கு அதன் அடிப்பகுதியை வெட்டி மண்ணானது உலர விட்டிருந்தோம். அதனுடைய பயனாக இப்போ பார்த்தீங்கன்னா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு, மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. முந்தைய பதிவில் நாம் பதிவிட்டிருந்தோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடியானது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ அந்த கீழே அடிப்பகுதியை வெட்டி விட்டோன்னா அந்த ஈரம் காஞ்சோன்னா அது துளுக்க ஆரம்பிச்சு. இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்க போறோம்னா, இதன் பகுதியை சுற்றிலும் ஒரு 1/2 அடி அகலத்திற்கு மண்ணானதை நம்ம எடுத்துடலாம். அதன் காய்ந்த நிலையில் உள்ள மண்ணானது ஒரு இதே போல கொத்தி விட்டு ஒரு 1/2 அடிக்கு மண்ணை எடுத்துக்கலாம். செடியின் சுற்றிலும் ஒரு 1/2 அடி கேப்பு தள்ளி இருக்கணும். அரை ஆடம் இருந்தால் போதுமானது. கொத்திவிட்ட பகுதிகளை மறுபடியும் லேசாக கொத்திவிட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இதன் அகலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செடியும் வளர்ச்சியை நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ரோஜா பூச்செடிக்கு என்ன உரம் கொடுக்குறோம்னா, வீட்டில் கிடைக்கிறக்கூடிய ஆட்டு எரு, அடுத்தது வீட்டு குப்பை, ரெண்டையும் நல்லா மக்க வச்சு அந்த உரத்தை தான் எடுத்துக்கிறோம். இந்த உரமா எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலில் ஒரு குப்பையை மடிக்க வைக்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அதில் போய் பாருங்கள், பார்த்து பயன்பெறலாம். இப்போ அதேபோல் நான் மாற்றம் செய்யக்கூடிய இந்த உரத்தை நன்கு கொத்திவிட வேண்டும், கிளறி விடணும். புலபுலப்பு தன்மையுடன் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த வேரானது நன்கு வேறுவிட ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க மண்புழு அந்த உரத்திலே இருக்கும். அந்த மண்புழுனுடைய எச்சங்களானது இந்த உரத்தில் சேரும்போது மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கிறது. அதிக சத்துக்கள் நிறைந்தது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்களை நீங்கள் வந்து எடுத்துடணும். பாருங்க, இந்த ஓரத்துலேயே இருக்கும். இந்த புழு என்ன பண்ணணும்னா அந்த செடியோட வேரெல்லாம் அரிச்சிடும். அப்படியே நீங்கள் செடிக்கு உரம் கொடுக்கவில்ல இதை மட்டும் புழு இருந்துச்சுன்னா அவற்றை எடுத்துடணும். நமது தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு செடிக்கும் இப்போ உரத்தை கொடுத்துடலாம். நான்கு ஓரங்களிலும் சரிசமமாக கொடுக்கணும். இதேபோல் தேவைக்கேற்ப நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுத்துக்கலாம். இதில் வேறு எந்த ரசாயன உரமும் கலக்கப்படவில்லை. ஆட்டு குப்பை நன்கு மக்கியது. செடிக்கு ஏற்றாரு நம்ம உரத்தை அளவு கூடுதலாகவும் கொடுக்கலாம். நன்கு மக்கி இருக்க வேண்டும். அப்பதான் வேறானது நல்லா 4 புறங்களிலும் செல்லும். வேர் வளர்ச்சியானது அதிகரிக்கும். இப்போ இந்த செடிக்கு 2 கூட இட்டு கொட்டுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உரம் போட்டாச்சு. இப்போ எல்லா செடிக்கும் உரம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இதை மட்டப்படுத்திக்கிறோம். அதே போல் மேடு பள்ளம் இல்லாமல் மட்டப்படுத்திக்கிறோம். அடுத்தது வெட்டி வைக்கப்பட்ட மண்ணலை அதன் மேற்பகுதியில் நிரப்பிக்கிறோம். நன்கு அந்த உரங்கள் மறையும்படியாக மட்டப்படுத்திக்கிறோம். உரங்கள் நல்ல முழுமையும் மறையும்படியாக இதேபோல் நன்கு மட்டப்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா செடியும். இப்போ உரமானது ரோஜா செடிக்கு கொடுத்தாச்சு. அது மேல் மண் நிரப்பி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிறாப்புல கொஞ்சோண்டு குழி எடுத்துக்கணும். லேசாக குழி வர வாட்டமாக எடுத்து விட்டோம்னா அதில் தண்ணி தெளிச்சிக்கலாம். அடுத்தது தண்ணியானது நம்ம எப்படின்னா ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணீரை விட வேண்டும். அதிக ஈரமும் தேவையில்லை, ரொம்ப காய்ஞ்சாலும் செடியானது வாடிடும் உரம் போட்டோம்னா. அதனால் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணீரானது
தெளிக்க வேண்டும். அதுபோல் லேசாக ஈரம் இருந்தால் போதும். ஏன்னா அடியில் ஈரம் இருக்குது மழைக்காலம் இருக்கும். தேவைக்கேற்ப நாம் தண்ணீரை அவ்வப்போது ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீரை தெளிக்க வேண்டும். நமது ஏரியாவில் அதிகம் இல்லாவிட்டாலும் ஒரு முயற்சி நீங்களே செடியாக பார்க்கலாம். நம்ம பகுதிக்கு எப்படி பூத்திருக்குங்கிறத பார்க்கலாம். இதே போல் எல்லா செடியுமே இப்போ முட்டுகள் ஆனதை விட்டுருக்கு. நம்ம பகுதிகளையும் சாவடி பண்ணலாம், வீட்டு தேவைக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா அது முட்டெல்லாம் விட்டுருக்கு. எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்கிறது. வீட்டு தேவைக்கு நம்மளே அந்த ரோஜா செடியானது உற்பத்தி பண்ணிக்கலாம். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலில் ஒரு 60க்கு மேற்பட்ட வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் முழுமையும் பாருங்கள். ஒவ்வொரு கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருத்தருக்கும் பயனுடையதாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் யாருமே சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொன்னதான் அடுத்தது நாம் எந்த விதமான வீடியோக்களை அப்லோட் செய்யலாம், எது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது பற்றியும் எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தால் போர் அடுத்தடுத்த வீடியோக்கள் நமது சேனலில் பதிவிட இருக்கின்றோம். கூடுமான வரையில் நமது பகுதியில் இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எந்த ஊர் எப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கிறதா என்பது பற்றியும் பதிவிடுங்க. நிறைய நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நமக்கு சப்போர்ட் செய்தீங்க. அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய சப்போர்ட்டானது எனக்கு தேவைப்படுகிறது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து முழு ஆதரவு தாருங்கள். வாழ்க விவசாயம்.